ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ். வெதர் காலையில் பார்த்தா வெயில் அடிக்கும், மதியானம் பார்த்தா மழை பெய்யும். இப்படி அடிக்கடி மாறக்கூடிய விஷயம்தான் வானிலை. வானிலை வெதர் அப்படின்னு சொல்லுவோம். வானிலைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வளிமண்டலத்தின் நிலை, அதாவது வெப்பமாக இருக்கா, வறண்டதாக இருக்கா, ஈரமாக இருக்கா, குளிராக இருக்கா, புயலாக இருக்கா, அமைதியாக இருக்குதா, இதை தான் வானிலை அப்படின்னு சொல்லுவோம். வானிலை அப்படிங்கிறது காற்று வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு, சூரிய கதிர்வீச்சு இப்படின்னு பல அளவுருக்களால் ஆனது. இது ஒவ்வொன்றையும் வச்சு தான் வழக்கமான வானிலை மாற்றங்களையும் நிலையையும் தன்மையையும் தீர்மானிக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமானது வெப்பநிலை. இன்னைக்கு எவ்வளவு வெப்பம் பதிவாகி இருக்கு, அது எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே. அழுத்தம், பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றுடைய எடையத்தான் நம்ம அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். பல காரணங்களுக்காக காற்றின் அழுத்தம் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கும். ஈரப்பதம், இது காற்றில் கலந்திருக்கக்கூடிய நீருடைய அளவை குறிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா மழை, மேகங்கள், மூடுபனி, பனி மாதிரியான பல நிகழ்வுகளுக்கு வழிவகுக்குது. கிளைமேட், காலநிலைனா என்னன்னு தெரியுமா? அதாவது வெதர் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே கிளைமேட்டும் இங்கே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு. அப்படின்னா காலநிலைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வானிலை தொய்ந்து இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உதாரணத்திற்கு இங்கே வெயில் காலையிலேருந்து அடிக்குது, இங்கே நேற்றுலேருந்து ஒரே மழைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை நம்ம காலநிலை அப்படின்னு குறிப்பிடுவோம். சரி, இப்போது வெதர்னு சொல்லக்கூடிய வானிலைக்கும் கிளைமேட்னு சொல்லக்கூடிய காலநிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? அடுத்த 1 மணி நேரத்தில் மழை வரப்போகுது, நாளைக்கு வெயில் அடிக்குமா இல்லை புயல் வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் வானிலையை கணிச்சு தான் சொல்லுவாங்க. அதை வானிலை அறிக்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுவே அடுத்த 50 வருஷத்திற்கு அப்புறமா பூமியில் வெப்பநிலை எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் பூமியில் மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கணிச்சு பதில் சொல்கிறத தான் நம்ம காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். காலநிலை மாற்றம் எதனால் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? பூமியை வந்தடையக்கூடிய சூரிய ஒளிக்கதிர்வீச்சுகள், அது மட்டும் இல்லாமல் காடுகளை அழிக்கிறது, பூமியுடைய சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எரிமலை வெடிப்புகள், மனிதனுடைய மாறுபட்ட செயற்பாடுகள், இப்படின்னு பல விஷயங்களால தான் காலநிலை பாதிக்கப்படுது. இதனால தான் காலநிலை மாற்றமும் நிகழுது. சரி, இப்போது புவி வெப்பமடைவதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுப்போமா? பூமியுடைய வளிமண்டலம் சராசரி வெப்பம் அதிகரிக்கிறது தான் புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் மனுஷங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? காடுகளை அழிக்கிறது, பெட்ரோலியம் மாதிரியான எரிபொருட்களை எரிக்கிறது, இறந்த உயிரினங்கள் மக்குறது, அனல் மின் நிலையங்கள், வாகனங்களால் வரக்கூடிய காற்று மாசுபாடு, எரிமலை வெடிப்பு, தொழில்மயமாக்குதல், செயற்கையான உரங்களை போட்டு விவசாயத்திலேயே கலப்படம் பண்ணுறது, கிரீன் ஹவுஸ் விளைவு, இப்படி புவி வெப்பமடைஞ்சா என்ன ஆகணும்னு தெரியுமா? விளைவுகள் இதோ. பூமியின் வெப்பம் அதிகரிப்பதால் நம்முடைய சுற்றுச்சூழலின் சராசரி வெப்பநிலை அதிகமாகும். அதனால் பல சிக்கலான பருவநிலை மாற்றங்கள் நிகழும். பனிமலைகள் வேகமாக உருகி கடல் நீர் மட்டம் உயரும். அடிக்கடி வெள்ளம், மண்ணரிப்பு, புயல்னு பல பேரழிவு நிகழ்வுகள் நடக்கும். கடலின் அமிலத்தன்மை அதிகரிப்பதால் பவளப்பாறைகள் போன்ற உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். நீர் பூச்சிகளால் நிறைய நோய்கள் வரக்கூடும். சரிங்க, இந்த விளைவுகளை எல்லாம் எப்படி தடுக்கிறது? அதாவது உலகம் வெப்பமயமாதலை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு தானே கேட்க வரீங்க. கரிம எரிபொருட்களை உபயோகிப்பதை குறைக்கணும், மரங்களை நடணும், நிறைய செடி கொடி மரம்னு இயற்கைக்கு வழிவிடணும், மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை உருவாக்கணும், மக்கி போகாத எந்த பொருளையும் உபயோகிக்கவே கூடாது, மின்சாரம் தயாரிக்க ரொம்ப குறைந்த அளவு எரிபொருட்களை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய புகைவிடும் சாதனங்களாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுறது நல்லது. நம்ம எல்லாரும் மிதிவண்டிக்கே போயிடுறது கூட நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இது எல்லாமே சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் சாத்தியப்படணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கடைப்பிடிக்காட்டி புவி வெப்பம் அடைஞ்சு அதனால் வரக்கூடிய விளைவுகளில் சிக்கி பேரழிவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் இயற்கையாக வாழ வச்சா மட்டுமே நாமளும் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே தன்னால் முடிஞ்ச மாற்றத்தை நிகழ்த்தணும். மண்ணில் வாழ்கிற மண்புழுவுக்கும் கூட இந்த பூமி சொந்தம். அதனால் மனிதர்களுக்கே எல்லாம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறத முதல்ல நிறுத்தணும். அதனால் மனிதர்களாகிய நாம தான் மண்ணையும் நம்ம விண்ணையும் எந்தவித செயற்கை மாசுபாடுகளும் தாக்காமல் அண்டாமல் காத்து நிற்கணும். நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.